ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் இப்போ நம்ம பயன்படுத்துகிற பெட்ரோல் 100% பெட்ரோல் இல்லைன்ட்டு? ஆமாங்க, இப்போ நம்ம பயன்படுத்துகிற பெட்ரோல் வெறும் 80% தான் பெட்ரோல். மீதி இருக்கிற 20% எத்தனால், அதாவது E20ன்னு சொல்லக்கூடிய எத்தனால் கலந்த பெட்ரோலை தான் இப்போ நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த எத்தனாலை பெட்ரோலை கலக்கிறதுனால பெட்ரோலோட தரம் பாதிக்காது. ஏன்னா இந்த எத்தனாலும் ஒரு எரிபொருள் தான். அப்படிப்பட்ட எத்தனால் பார்த்திங்கன்னா ஒரு உயிர் எரிபொருள். இந்த எத்தனால் கரும்பு அல்லது உணவு தானியங்கள் போன்ற பிற கரிம பொருட்களிலிருந்து பெறப்பட்ட சர்க்கரையை பார்த்திங்கன்னா புளிக்க வைக்கிறது மூலிமா இந்த எத்தனால் நமக்கு கிடைக்குது. இந்த E20 பெட்ரோலை கொண்டு வரதுக்கான முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா, ஒன்று, காற்று மாசுபாடை கட்டுப்படுத்தலாம். ரெண்டாவது, பெட்ரோல் இறக்குமதியை குறைக்கலாம். காற்று மாசுபாடை எப்படி கட்டுப்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கம் BS6 Phase 2 இன்ஜினை ஏப்ரல் 1, 2023 லான்ச் பண்ணுறாங்க. இந்த BS6 Phase 2 இன்ஜின் பார்த்தீங்கன்னா E20 பெட்ரோல் ஏற்கும் வகையில் தான் உருவாக்கப்படுது. அதனால் BS4 மற்றும் BS6 இன்ஜின் வெளியிடுற புகையை விட இந்த BS Phase 2 இன்ஜின் பார்த்தீங்கன்னா 50% குறைவான புகையை வெளியிடுது. இதனால் காற்று மாசுபாடை கட்டுப்படுத்தலாம். இது பெட்ரோல் இறக்குமதி எப்படி கம்மி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துறதுனால ஈராக், சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் இருந்து பர்ச்சேஸ் பண்ணுற பெட்ரோலோட அளவை குறைக்கலாம். இதனால் ஒரு வருஷத்துக்கு மட்டும் 30,000 கோடி நம்ம மிச்சம் பண்ணலாம். இந்த E20 பெட்ரோலை பயன்படுத்துறதுனால BS4 மற்றும் BS6 இன்ஜின் பாதிக்குமா என்ற டவுட் எல்லாருக்குமே இருக்கும். ஏற்கனவே இந்தியாவில் விற்கப்படுற பெட்ரோல் பார்த்தீங்கன்னா E10, இதை E20 மாற்றிருக்காங்க. அதனால் BS4 மற்றும் BS6 இன்ஜின் பார்த்தீங்கன்னா இந்த E10 பெட்ரோல் ஏற்கும் வகையில் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. என்னென்னா இந்த E20 பெட்ரோலை பயன்படுத்தும் போது பெட்ரோலோட வண்டியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா முன்பு இருந்ததை விட 6-7% குறையும். அதே சமயம் வண்டியோட இன்ஜின் தேய்மானம் பார்த்தீங்கன்னா ஒரு 10% குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. நன்றி.